ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு அதிரடி ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆன பிளேட் ஆஃப் த கார்டியன்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே சொல்லிடுறேன், கண்டிப்பா நான் இந்த படத்துக்கு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக மட்டுமே. ஏங்கிறது உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். சரி, இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ. ஆனா கொடுமையை பாருங்க, இந்த பயல நாட்டோட ராஜாவே தேடிட்டு இருக்காரு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி நம்ம ஹீரோவை கொல்ல ஒரு 100-150 பேர் வந்துகிட்டே இருப்பானுங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ செஞ்சு வச்சுட்டு வந்த சம்பவம் என்ன, இவனோட கடந்த கால வாழ்க்கை என்ன, இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு ஒரு எடிட்டர் தேவை. எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தா ரொம்ப நல்லது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கே ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க, என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். அப்புறம் லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கு, செக் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. சரி, இப்ப டைம் ஆயிடுச்சுல்ல, வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன வாய்ஸ் ஒன்னு பிளே ஆகுது. ஜூயின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைனாஸ்டி, அதாவது பேரரசு. முன்னாள் மகாராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட மூத்த வாரிசு அரசனானாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. மக்கள் துன்பப்பட ஆரம்பிச்சாங்க. சோ இப்பேற்பட்ட ஆட்சி மக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரரசையும் அழிக்கிறதுக்காக ஊஜியாங் அப்படின்னு ஒரு ஆளு தனக்குன்னு ஒரு ரகசிய படையை உருவாக்குனாரு. முழுக்க முழுக்க மக்களோட நன்மைக்காக மட்டுமே. இந்த விஷயம் அரசனுக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? எப்பாடுபட்டாச்சும் அந்த ஊஜியாங்க பிடிச்சு கொண்டு வாங்கன்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. இதை விட முக்கியமானது, இந்த ஜூயி ராஜ்யத்துக்கு கீழே 5 மிகப்பெரிய கிளான்ஸ் இருக்கு. இவங்க பாலைவனங்கள்ல வாழக்கூடியவங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சு வாய்ஸும் கட்டாக இப்ப கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. பாலைவனங்களுக்கு மத்தியில ஒரு குதிரையில ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு பொறுமையா பயணம் பண்ணும்போது வழியில ஒரு சின்ன ஊரை கவனிக்கிறான். இந்த ஊரோட பேரு ஜாம்ரின். 5 கிளான்ஸ்ல ஒண்ணு. ஊர் வாசல்ல தோரணம் கட்டி பாத்துருப்பீங்க. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா, தூக்கு மாட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. என்ன இந்த ஊரு சாதாரணமானது கிடையாதுங்க. குடிகாரன் கொள்ளக்காரன்னு மொத்த பேரும் கும்மி அடிக்கிற ஊரு. உள்ள வந்த ஹீரோவும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போக குட்டி பையன் மட்டும் கையில ஒரு துண்டுச்சீட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் முகத்துக்கிட்டையும் போயிட்டு அதுல வரைஞ்சிருக்க படமும் அந்த ஆளோட முகமும் ஒன்னான்னு பாக்கும்போது நல்ல வேலை ஒரு மொட்டை பையன் மாட்டிக்கிட்டான். அப்பதான் ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாரு, என்னோட பேரு தாவோ, நீ ஞாபகம் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லனா மறந்துக்கோ, அது பிரச்சனை இல்ல. ஆனா உன்னோட பேரு தயாபின் தானே? நீ தேடப்படும் குற்றவாளியாமே. உன்னை ஒப்படைச்சா இன்னொரு நாணயங்கள் கிடைக்கும். அதுவே 3 மடங்கு நீ எனக்கு திரும்ப கொடுக்குறேன்னா உன்னை பார்க்கவே இல்லன்னு நான் போய் சொல்லிடுவேன். மொட்டை பையலுக்கு சிரிப்பு தாங்கல. ஏண்டா, நான் உன்கிட்ட மாட்டல, நீ தான் என்கிட்ட மாட்டிட்டான. பக்கத்துல இருந்த அல்ல கைகளை உசுப்பி விட தலைவன் பயப்படவே இல்லையே. படாருன்னு கையில கத்திய வச்சு இறக்கிட்டு அலேக்கா அந்த மொட்டையை ஏர்ல பறக்க விட்டுருவான். நேரத்துக்குன்னு அங்க இருந்த கட்டையில பேண்ட் மாட்டி அலங்கோலமா தூங்கிட்டு இருக்கான். இத பார்த்து மீதி இருக்க அல்ல கைங்க சும்மா இருப்பாங்களா? மொத்த பேரும் களத்துல இறங்க அந்த இடமே கலவர பூமியா மாறுது. ஆனா சண்டையோட முடிவுல ஜெயிச்சது என்னமோ நம்ம ஹீரோ தான். மொட்டையை பயந்துகிட்டு 3 மடங்கு பணத்தை கொடுக்க சரி பொழைச்சு போடான்னு ஹீரோவும் அவனை விட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த கடையோட ஓனர் கிட்ட வந்தவன், உடஞ்சு போன பொருளுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க, அப்புறம் நான் ஒரு ஆளை தேடி வந்திருக்கேன், இவனை இதுக்கு முன்னாடி இங்க பாத்திருக்கீங்களான்னு விசாரிக்கும் போது சேச்சா பார்த்ததே கிடையாதுன்னு போய் சொல்லுவாரு. சரி பரவாயில்ல, நான் ஒரு 2 நாளைக்கு மட்டும் இங்க தங்கிட்டு போறேன்னு ஒரு வாடகை மாதிரி பணத்தையும் கொடுத்துருவாரு. அப்ப திடீர்னு இந்த சாம்ரின் ஊரோட கேப்டன் அங்க வருவான். கடைக்கார ஓனரும், ஐயா பாத்தீங்களா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதுக்கான பணம் என்கிட்ட இருக்கு, வாங்கிட்டு போங்க. அடைச்சி இதை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், எனக்கு வேற வேலை இருக்குன்னு ஓனரை அடிச்சு கீழே தள்ள. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க புள்ளகாரன் பார்த்து, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஒரு உதவாக்கற, நீங்க ஒரு கோலன்னு ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கான். அம்மாவாலையும் அப்பாவாலையும் இதை பார்த்தும் கூட எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நேரா ஹீரோ கிட்ட வந்த கேப்டனும் ஒரு வாளை கையில கொடுத்த, இந்த சாம்ரின் ஊரோட தலைவர் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு இங்க இருந்து அவரோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. கொடுத்து விட்ட வாளை ஹீரோ திரும்ப ஒப்படைக்கும் போது சாம்ரினோட அமைச்சரும், ஏப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வாள் உடல் கவசத்தையே 2ஆ பிளக்கக்கூடியது. இதை எனக்கு ஒரு மகாராஜா தான் பரிசா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் நிறைய தங்கம் வைரங்களை வச்சு இதோட உரையை நான் உருவாக்கினேன். இந்தா இதை என்னோட பரிசா வச்சுக்கோ. என்ன சொல்றீங்க, இது எனக்கு பரிசா? உயிர் எடுக்கக்கூடிய வாளுக்கு எதுக்காக இவ்ளோ அலங்காரங்கள்? நான் வேணா இந்த தங்கத்தை வித்துக்கவா? சிரிச்சுக்கிட்டே தலைவரும், இந்த பாரு, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர, நீ அந்த ஜூயி ராஜ்யத்தால தேடப்படக்கூடிய தாவோ தானே, மிகப்பெரிய குதிரைப்படை தளபதி. ஏதோ ஒரு காரணத்தால நீ இங்க வந்துட்ட. எனக்கு இப்ப உன்னோட உதவி தேவை. வில்லேந்திய என்னோட காவலர்கள் தூரத்துல இருந்து சண்டை போடும்போது எதிரிகளை ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிருவாங்க. ஆனா கிட்டத்துல சண்டை போறதுல ரொம்ப பலவீனமான ஆட்கள். அதனால நீ ரகசியமா பயிற்சி கொடுத்தா உன்னை என் ராணுவத்தோட தளபதியா மாத்திக்கிறேன். ரொம்ப சிம்பிளா ஹீரோ, மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப ஹோட்டலுக்கே போயிடுவான். ஆனா தலைவருக்கு இந்த விஷயத்தால வெறுப்பு
அதிகமாகுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் குட்டி பையனும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கேப்டன் பையன் ஹோட்டலுக்கு வந்திருக்கான் போல. நீ வாங்கின ஒட்டுமொத்த பணத்தையும் திரும்ப கொடுன்னு ஓனர் பையனை போட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. ஏன் அவங்க பொண்டாட்டியை கூட தள்ளி விட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. தடுக்க பார்த்த புள்ளகாரனை எட்டி உதைக்கிறானுங்க. இந்த சத்தம் கூட இருக்க குட்டி பையனுக்கும் கேட்க, அங்கிள் பாவம் அவங்க எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, தயவு செஞ்சு நீங்க போய் ஹெல்ப் பண்ணலாம்ல. செல்லம் அதெல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் அமைதியா தூங்குன்னு சமாதானப்படுத்துவான். அப்படியே இந்த பக்கத்துல ஓனரோட பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா கிட்ட இந்த கேப்டன் பையன் தப்பா நடக்க பாக்குறான். அப்ப பாருங்க இவ்வளவு நேரமா அம்பி மாதிரி இருந்த ஓனர் மறைச்சு வச்சிருந்த பட்டாக்கத்தை எடுத்து 2 காவலாளிகளை 2ஆ வெட்டிட்டாங்க. அப்பதான் அந்த பையனோட தோள்பட்ட துணி விலக உள்ள 2 தலை பாம்ப டேட்டுவா குத்திருக்கிறான். கேப்டனுக்கு இத பார்த்து அள்ளு விடுது. அடா பாவி, நீ 2 தலை பாம்பா? ஒரு காலத்துல இவனுமே மிகப்பெரிய பவுண்டி ஹண்டரா இருந்திருப்பான். ஏதோ ஒரு காரணத்தால அந்த தப்பான தொழிலெல்லாம் விட்டுட்டு குடும்பம் குட்டின்னு இந்த ஊருக்குள்ள வந்து அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஏடாடே, இவ்வளவு நேரமா நீ என்ன டார்ச்சர் பண்ண, அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா உங்க ஒருத்தனையும் விட மாட்டேன்னு இவன் சண்டை ஆரம்பிக்க வர எதிரிகள் ஒவ்வொருத்தனையும் விளாசி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சம்பவம் நடக்கிற இடத்துக்கு அந்த தலைவர் பையனே வந்துட்டான். கழுத்துல ஒரு கைத்த மாட்டி அலேக்கா ஓனரை தொங்க விட்டுருவானுங்க. பொண்டாட்டியும் புள்ளியும் அவனை காப்பாத்துறதுக்கு தோல் மேல தாங்குவாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே முடிய போதும்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோ ஒரு கத்திய வீசி நம்ம ஓனரை காப்பாத்துவான். இந்த பாருங்க, கடையில சும்மா இவ்வளவு சத்தமெல்லாம் போடக்கூடாதுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருந்து கிளம்ப பாப்பான். ஆனா இந்த தலைவர் இது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சது ஹீரோவுக்காக தான். சோ என்னைய நீ மதிக்காம போறியான்னு அந்த ஒரு கோவத்தாலேயே தலைவர் ஹீரோவுக்கு எதிராக சண்டை ஆரம்பிக்க ஒண்ணுக்கு சலைச்சதில்ல, சண்டை போட்டு பொழைச்சதில்லன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிறானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, தலைவர் பையனும் நல்லா ஜித்து ஜில்லாடியா தான் இருக்கான். ஏற்கனவே அவன் பயன்படுத்தக்கூடிய வாள் உடல் கவசத்தையே பிளக்கக்கூடியதாச்சே. சோ ஹீரோவோட வாளுமே ஒரு கட்டத்துல 2ஆ உடைஞ்சு போயிடும். அப்பதான் உதவிக்காக ஓனர் பையனும் உள்ள வருவான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தாக்குவானுங்க. ஆனா அப்பவுமே அவனை அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியல. 2 பேருமே ஏர்ல பறக்க விட்டான். ஒரு கட்டத்துல ஓனர் பையனை கீழே தள்ளி அவன் ஒரு பக்க காலை உடைச்சு மறுபக்க காலையே துண்டா வெட்டிட்டு தோள்பட்டையில கத்தி இறக்கிட்டான். தான் பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்தணுங்கிற வெறி மட்டும் தான் இந்த ஓனருக்கு இருக்கு. சோ கத்திய வேணும்னே தான் உடம்புல இன்னும் இறக்கிட்டு தலைவர் நகர முடியாத மாதிரி லாக் பண்ணிடுவான். இந்த கேப்ல ஹீரோ கத்திய வச்சு குத்தி அவரோட சோழிய முடிச்சிட்டான். அங்க சுத்தி இருந்த காவலர்கள் இத பார்த்து மிரண்டு போயிடுவானுங்க. கொஞ்சமா பணத்தை ஓனர் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு அவசர அவசரமா ஹீரோ குதிரையில குட்டி பையனை கூட்டிட்டு கிளம்புறான். ஒரு கிளானோட தலைவரே இறந்து போனா இந்த பயலுங்க சும்மா இருப்பாங்களா? மத்த கிளான்ஸ் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தீப்பந்தங்களை ஏத்துவாங்க. கூடவே ஹீரோவை கொண்டு வரவங்களுக்கு 30,000 பரிசுன்னு ஒரு பவுண்டியவும் வைக்கிறாங்க. 4 திசைகள்ல இருந்தும் 100கணக்கான எதிரிகள் ஹீரோவை துரத்துவானுங்க, வில்லையும் வீசுவானுங்க. இவன் முதுகுல ஒரு சின்ன கேடைய மாதிரி இருக்கும். சோ அது ஓரளவுக்கு அம்புகளை தடுக்குது. அதே டைம்ல இங்க இருந்த ஒரு அம்பு பறந்து வந்து எதிரிகள்ல ஒருத்தனை தாக்குது. இத பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோயின். இவ யோஜியான்னு சொல்லப்படக்கூடிய கிளானை சேர்ந்தவ. எல்லை பகுதியிலேயே வந்த எதிரிகளை தடுத்த, இந்த பாருங்க எங்களோட நகரத்தை பத்தி தெரியும்ல, அமைதியை விரும்பக்கூடியவங்க, உள்ள ஏதாவது பஞ்சாயத்து பண்ணீங்க மரணம் உங்களுக்கு தண்டனையா கிடைக்கும். அடிங்கொப்பா மவள, என்ன பேசிட்டு இருக்க, எங்களை எதிர்த்துனால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒருத்தன் விதண்டாவாதமா பேச வாய் மேலேயே அம்ப விட்டா அப்புறம் என்ன, மீதி இருக்க பையன்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிடுவானுங்க. உண்மையை சொல்ல போனா ஹீரோயின்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குட்டி பையனை கூட்டிட்டு ஹீரோவும் ஊருக்குள்ள வர சொன்ன மாதிரி அமைதியவும் அன்பையும் பரிமாறக்கூடிய அமைதியான மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பேச்சு வாக்குல ஹீரோயினும், ஆமா சாங்கான் நகரத்தை விட்டு நீங்க எதுக்காக வந்தீங்க? அப்பா என்கிட்ட நிறைய முறை சொல்லிருக்காரு, சாங்கான் நகரத்துல திருவிழா டைம்ல இரவுல கூட பெண்கள் வெளியில வருவாங்களாமே, என்ன எப்ப அங்க கூட்டிட்டு போவீங்க? அட அத பத்தி பேசாதன்னு டாபிக்க ஹீரோ மொத்தமா மாத்தி விட்டுருவான். ஆக்சுவலா ஹீரோ இந்த கிளான்ல தான் தற்போதைக்கு தங்கி இருக்கான். சோ நேரா வீட்டுக்கு வந்தவன், செல்லம் சீக்கிரமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, தாத்தா வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பியாகணும். ஐயோ, அப்படின்னா இந்த முறை நம்ம எத்தனை மாசம் மறைஞ்சு வாழ போறோம் தெரியலையே. ஒரு கிளானோட தலைவரையே கொண்டிருக்கேன், அவங்க சும்மா இருப்பாங்களா? ஊரு ஃபுல்லா தேடிட்டு இருக்கானுங்க, குறைஞ்சது ஒரு 6 மாசம் ஆகும். அப்படியா, 6 மாசம் எங்க தங்க போறீங்கன்னு ஒரு குரல் கேக்குது. என்னடா நெட்டி பார்த்தா மாடிக்கு மேல தாத்தா உட்கார்ந்து இருக்காரு. அதாவது இந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளோட அப்பா. இந்த ஒட்டுமொத்த மோஜியா கிளானுக்கும் இவருதான் தலைவர். ஏண்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பாரு, இப்ப உன்னை பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு கிளானுக்கும் பவுண்டி அனுப்பியிருக்காங்க. அட பரவாயில்ல விடுங்க மாசு, நான் இதை பாத்துப்பேன். அப்பதான் பேச்சு வாக்குல வரும். இந்த பாரு, எனக்கு உன்னால ஒரு முக்கியமான வேலையாகணும். அட நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, இதெல்லாம் சொல்லவா வேணும்? அப்ப நல்லதா போச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர நீ சாங்கானுக்கு கூட்டிட்டு போகணும். எது சாங்கானா? யோ நீயா பேசிட்டு இருக்க? இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மறந்துடு. நீ எனக்கு அண்ணனும் கிடையாது, நான் உனக்கு தம்பியும் கிடையாது. ஏற்கனவே அந்த ஊருக்குள்ள இருக்க பயலுங்க என்ன போட்டத்தல தேடிட்டு இருக்கானுங்க. நான் வேணும்னே போய் தலையை கொடுப்பேன்னு நினைக்கிறியா? டேய் நிலைமையை புரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியும்ல ஊஜியாங். அட ஆமா, அந்த பையன் ஒரு மிகப்பெரிய போராளியாச்சே. ஜூயி ராஜ்யத்துக்கு எதிராக மிகப்பெரிய படையை உருவாக்கி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவர் இவ்வளவு நாளா இங்கதான்
பாதுகாப்பா இருந்தாரு. ஆனா இப்ப ஜூயி ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கான நாள் வந்தாச்சு. எப்படியாச்சும் ஜாங்காரோட எல்லை பகுதிக்குள்ள இன்னும் 2 நாளைக்குள்ள இந்த ஊஜி அங்க அனுப்பி வச்சாகணும். அதுக்கப்புறம் அங்க இருக்க அவரோட போராளிகள் அரசனுக்கு எதிராவே போர் நடத்துவாங்க. அட இதெல்லாம் நீ சும்மாவும் பண்ண வேணாம். நீ ஒரு பவுண்டி ஹண்டர் தானே. இந்த பணத்தை பொடி உள்ள தங்க காசு இருக்கு. நீ பாக்குற வேலைக்கு இது கரெக்டா இருக்கும். அடடா இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. பாத்தீங்களா பணத்தை பார்த்ததுமே இந்த பையன் அப்படியே பிளேட்டை மாத்திட்டான். அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியில வரும்போது அங்க இந்த ஊஜி அங்க இருக்காரு. அவரோட முகத்தை பாத்தீங்களா ஏதோ வித்தியாசமான பெயிண்டிங்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான். ரொம்பவே அடக்க ஒடுக்கமாவும் இருக்காங்க. ஐயா சாமி உண்மையாவே நீதான் ஊஜியாங்க அரசனுக்கு எதிரா நீயா போர் நடத்த போற? ஆமான்னு அம்பி மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த கொடுமைக்கு மத்தியில நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா அவளும் கூட ஆனிங்கிற இன்னொரு பொண்ணு வரா. யோ பெருசு என்ன நடக்குது இவ்வளவுக்கு எங்க கூட்டிட்டு வந்த? தம்பியை மன்னிச்சிரு உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப நாளாவே என் பொண்ணு சாங்கான பாக்கணும்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதனால நீ அவளை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு வா. கவலைப்படாத அவளுக்கு தன்னை பாதுகாத்துக்க தெரியும். அட என்னையா உன்னோட பெரிய வம்பா போச்சுன்னு புலம்படபடியே ஹீரோவும் பயணத்தை ஆரம்பிக்கிறான். ஆனா இங்கதான் இந்த நயனாவுக்குள்ள பயம் அதிகமாகுது. பாருங்க அவரோட கையெல்லாம் டகடகன் நடுங்குது. நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா இவங்க ஒரு பார்டர் லைன் கிட்ட வராங்க. இத கிராஸ் பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களால ஜாங்கானுக்கு போக முடியும். ஊஜியாங் ஃபுல்லாவே உடம்ப கவர் பண்ணிப்பான். கூட இருக்க ஹீரோயினும் கவலைப்படாதீங்க அப்பா இங்க இருக்க அரச காவலாளி கிட்ட பேசிட்டாரு. பணத்தை கொடுத்தா போதும் ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். சொன்ன மாதிரியே ஹீரோயினும் அங்க இருக்க காவலாளிக்கு பணத்தை கொடுக்க அவனும் அமைதியா விட்டுருவான். ஆனா அங்க இருந்த கமாண்டர் மூடி இருந்த ஊஜியாங்கோட துணியை விளக்க அவன் முகத்தை பார்த்துட்டான். அடடா நீ தேடப்படும் குற்றவாளியாச்சே மாட்னடா உடனே அவனை கைது பண்ணுங்கன்னு மொத்த பேருக்கும் உத்தரவு கொடுக்கும் போது பணம் கொடுத்தாங்க இல்லையா முதல் காவலாளிக்கு அந்த பைய திரும்ப கிட்டத்துல வந்து சரி ஊஜியாங்க கைது பண்ண போறாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாதுங்க. ஐயா என்னோட பேரு தீஜான்னு சொல்லிட்டு படார்னு கத்தி எடுத்து கூட இருந்த அந்த ஜெனரல் ஏன் அங்க சுத்தி இருந்த மொத்த காவலர்களையும் இதே காவலாளிகள் கூட்டத்துல மறைஞ்சிருந்த தன்னோட கூட்டாளிகளை வச்சு மொத்தமாவே சோழிய முடிச்சுட்டான். படார்னு மண்டிக்கிட்டவன் நீங்க தான் ஊஜியாங்க எங்களால நம்ப முடியல எங்களை காப்பாத்த வந்த ரச்சகரே அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுவானுங்க. பதிலுக்கு ஊஜியாங்கோ ஐயோ தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க நாம எல்லாரும் சமம் அதுக்காக தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் பாக்கெட்ல இருந்து ஒரு பூவை எடுத்து அந்த பயலோட ட்ரெஸ்ல வச்சுட்டு இந்த பாலைவனத்துல கண்டிப்பா ஒரு நாள் பூக்கள் மலரத்தான் போகுதுன்னு ஏதோ மோட்டிவேஷனா பேசிட்டு இருப்பாரு. அப்பதான் எதிர்ச்சியா பின்னாடி பார்த்தா ஹீரோவை பிடிக்கிறதுக்காக நிறைய கிளானை சேர்ந்த எதிரிகள் வந்துட்டு இருக்கானுங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல அந்த ஹோட்டலமா இருக்காங்க இல்லையா அவங்களோட பையன் திபு திபுன்னு உள்ள ஓடி வரான். அம்மா பாத்தீங்களா அந்த ஹீரோ கார்ல போகும்போது ஒரு கத்தியை கொடுத்துட்டு போனாரு. மறுபக்கத்துல இந்த மாதிரி ஊஜியாவுக்கு போங்க அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான இடம் சொல்லிருக்காரு. அம்மா நம்ம அங்க போலாம்ல. பதில் பேசாம அமைதியா இருக்கும் போது படார்னு கதவை திறந்துகிட்ட 2 பேர் உள்ள வராங்க. இதுல ஒருத்தனை ஷார்ட்டா நம்ம கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். கூட இருக்க 2வது புள்ளைய லைலான்னு வச்சுப்போம். ஹீரோ அப்புறம் குட்டி பையனோட போட்டோவை காட்டி இவங்க 2 பேரும் இங்க வந்தாங்களா எப்ப கிளம்புனாங்க எந்த பக்கமா போனாங்கன்னு விசாரிப்பான். பதில் சொல்லாம அமைதியா இருக்கும் போது கேடி பையன் இடத்தை செக் பண்ணுவான். அப்பதான் புள்ளகாரனும் அங்கிள் உங்களை பார்க்கும்போது அந்த ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. நீங்களும் குதிரைப்படை காவலரா இருந்தீங்களா? ஆமா நல்லதா போச்சு. ஒரு நாள் கண்டிப்பா நீங்களும் ஹீரோவும் சந்திப்பீங்கல்ல அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப யோசிக்காத. கண்டிப்பா அந்த ஹீரோவோட மரணம் என் கையால தான் நடக்க போகுது. இதை கேட்டு புள்ளகாரன் ஷாக்காக அப்ப நேரத்துக்குன்னு அங்க இந்த கேப்டன் பைய வராங்க. ஏடே உன் புருஷன் என் தலைவரை கொண்டுட்டான் அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? இது யாரு புது பொண்ணு பார்க்க அழகா இருக்கா? எலை மொத்த பேரையும் கைது பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுக்க அவ ரொம்ப அசால்ட்டா மொத்த பேரோட சோழியும் முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் என்ன குட்டி பையன்கிட்ட ஹீரோவோட கத்தி இருக்க விஷயம் தெரிஞ்சு இப்ப அதுல இருக்க தகவலை வச்சு யோஜியாவுக்கு கிளம்புறாங்க. அடுத்து ஹீரோவோட டீம் இன்னுமே பொட்டல் காட்டுக்கு நடுவுல தான் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு உதவி பண்ண காவலாளியை முடிச்சிட்டு எதிரிகள் ஹீரோவோட கேங் பக்கமா வருவானுங்க. ஊஜியாங்க எப்பாடுபட்டாலும் காப்பாத்தி ஆகணும். சோ குட்டி பையனை ஊஜியாங் கூட ஏத்தி விட்டுட்டு ஹீரோயின் சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஊஜியாங்க பிடிக்க 1-2 பேர் ட்ரை பண்ணுவாங்க. அவர்தான் சாந்தமான அம்பியாச்சே சண்டை போட வராது. சோ குட்டி பையன் தான் கையில கிடைக்கிற பாத்திர பண்டத்தெல்லாம் எடுத்து மண்டையா அடிச்சு இவரை காப்பாத்துவான். அப்போ ஒரு கட்டத்துல தெரியாதனமா குதிரையை விட்டு நம்ம ஊஜியாங் தடுமாறி கீழே விழ ஆனியும் இப்ப நட்ட நடுவுல மாட்டிக்கிட்டா. சரி எதிரிகளுக்கு வசதியா போச்சு. ஹீரோவை தாக்கிட்டு அதுக்கப்புறம் ஊஜியாங் கிட்ட வருவானுங்கன்னு பார்த்தா தலைவரை ஹீரோ தானே கொண்டிருப்பான். அந்த விஷயத்த கூட மன்னிச்சு விட்டுட்டு ஏண்டா டேய் ஒன்ன விட தோ அந்த ஊஜியாங் மேலதான் அதிக பவுண்டி இருக்கு. சோ நாங்க அவனை பிடிக்க போறோம்னு ஹீரோவை கண்டுக்க கூட இல்ல. அப்படியே போனா போகட்டும்னு விட்டுருவானா என்ன? மீதி 4 பேரையும் அங்கிருந்து அனுப்பிட்டு தனியா ஹீரோ அந்த எதிரிகளோட கூட்டத்துக்குள்ள வந்துட்டான். செவுத்து மேல காலை வச்சு ஜம்ப் பண்ணி நாட்டாம மாதிரி நெஞ்சிலேயே உதைக்கிறாங்க. தாறு மாறம் சண்டை போக அங்க இருந்த மொத்த பேரோட கதையை முடிச்சுட்டு நம்ம ஆளுங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டாங்க. அப்ப ஊஜியாங்க பாருங்க தரையில சுருண்டு விழுந்துட்டு எப்பாடே என்னால இதுக்கு மேல முடியாது
வெயில் அதிகமா இருக்கு, என்ன கூடாரம் வச்ச வண்டியில கூட்டிட்டு போகன்னு ஒப்பாரி வைக்கிறான். ஏண்டா டேய், பாலைவனத்துக்கு நடுவுல எப்பறா கூடாரம் வச்ச வண்டி வரும்னு புலம்புனா நேரத்துக்குன்னு அதே மாதிரியே ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. ஐயா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தலபாடா ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வண்டியும் படார்னு நிக்குது. தரைய விலகனா உள்ள 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேரு கோஸ்ட், பக்கத்துல மாட்டி இருக்கா பாத்தீங்களா, அந்த புள்ளைய ஷாட்டா சொர்ணாக்கா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். இவன் பிடிச்ச பவுண்டிக்கான பணத்தை வாங்குறதுக்காக ஜாங்கானுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவன் பார்த்த நொடியிலேயே எப்பா இது ஊஜியாங் தானே, இவனைத்தான் நாடு ஃபுல்லா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆத்தாடி, இந்த கோஸ்ட் பையன் நம்மள கோஸ்ட் ஆக்காம விடமாட்டான் போலயே, ஆளவரா சாமி நான் நடந்தே வந்துக்கிறேன். பதிலுக்கு ஹீரோவும் இந்த பாரு, இவன் என்னோட பணைய கைதி, இவனை நான் தான் வச்சுப்பேன், எதிர்த்து சண்டை போடணும்னா போடு. ரொம்ப சிம்பிளா கோஸ்டும், அட என்னப்பா நாங்க ஆச்சாரமான குடும்பம், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம், அவனை நீயே வச்சுக்கோன்னு வண்டியில ஏத்திக்க சம்மதிக்கிறான். உள்ள வந்தவங்க ஒழுங்கா உட்கார வேண்டியதானே. ஏடா நீ தாவோ தானே, சாங்கான் நகரத்தோட குதிரை படையில இருந்தல்ல, உன் கூட்டாளிகள் இறந்து போனதுக்கான காரணம் அது நீதான் கேள்விப்பட்ட. பதிலுக்கு ஹீரோ, ஆமாமா கோஸ்ட், உன்னை பத்தியும் நான் கேள்விப்பட்டேன். உனக்கு ஒருத்தன் எதிரின்னு வந்துட்டானா அவன் குடும்பத்துல யாரையும் விடாம ரத்தம் சொட்ட சொட்ட கொடூரமா கொன்னியாமே. சொர்ணாக்கா கடுப்பாயிட்டு, ஏண்டா நான் கையில விலங்க மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறேன், உங்களுக்கு என்னடா பேச்சு? ஐயோ அழகு தாவோ மாமா, உங்களுக்கு நான் சேவை செய்ய காத்திருக்கிறேன், இந்த விலங்க மட்டும் ஒத்து விடுங்களேன், என் வித்தைய காட்டுறேன். கூட உட்கார்ந்துருக்கிற ஹீரோயின் கொமட்டு மேல குத்தி வாய முறியா வாய்க்குள்ள கத்திய விட்டு குத்தவான்னு மிரட்டுவா. கற்பன்னா இன்னொரு பக்கத்துல நயனா அல்லக்கையை கூட்டிட்டு ஜூயி ராஜ்யத்தோட படை கூடாரத்துக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே 5 கிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிருப்போம் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் இங்கதான் இன்னைக்கு மீட்டிங் நடக்க போகுது. இந்த பைய ஜின்னு சொல்லப்படக்கூடிய கிளானை சேர்ந்தவன் நயனாவை பார்த்ததுமே வாங்க மாமான்னு மரியாதை கொடுக்குறான். ஏய் என்ன பேசிட்டு இருக்க, நிச்சயதார்த்தம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, இனிமே நீ அதை பத்தி பேசவே கூடாது. அதுக்கப்புறம் கிளான்ஸோட தலைவர்களை பார்த்த உங்களோட முடிவு என்னன்னு கேட்டா, நீங்க தான் எங்களோட தலைவர், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு சம்மதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் ஆரம்பிக்குது. தளபதி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாருங்க, நம்ம தேடக்கூடிய ஊஜியாங், அவன் நம்ம 5 கிளான்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல தான் பதுங்கி இருந்திருக்கான். அவனுக்கு உதவி பண்ண ஆட்கள் யாருன்னு தெரிய வந்தா தக்க தண்டனை கொடுத்தாகணும். எப்பவுமே நம்ம கிளான்ஸ் எல்லாம் தனியா இருக்க முடியாது, திரும்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாகணும். இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம நைனாவுக்கு அதுல உடன்பாடு இல்ல. என்னையா பேசிட்டு இருக்க, என் பொண்ணுக்கும் இந்த ஜிஇ கிளானோட தலைவன் தோ இந்த கீமாவுக்கும் பண்ண இருந்த நிச்சயத்தையே தடுத்தேன். அப்படி இருக்கும்போது திரும்ப நான் இவங்க கூட கூட்டு சேருவேன்னு நினைக்கிறீங்களா? அதை விட முக்கியமானது இப்ப என்ன, நாட்டோட நிலைமை நல்லாவா இருக்கு, மக்கள் துன்பப்படுறாங்க, அரசரோட ஆட்சியை நினைச்சு வெக்கப்படுறாங்க, இது எல்லாமே மாறணும். பதிலுக்கு இந்த ஜூமா உள்ள பூந்து, ஆமா ஆமா ஆட்சி சரியில்லை, அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், நீங்க பண்ண ரகசியங்கள் அதுவும் சரியில்லையே. என்ன புரியலையா? நீங்க அந்த தாவோவை ரகசியமா வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க, அதுவும் ஊஜியாங்க பாதுகாப்பா ஜாங்கானுக்கு கொண்டு போறதுக்காக. இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். முட்டாள், ஆதாரங்கள் இல்லாம இதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா காட்டெருமை கணக்கா ஒருத்தன் உள்ள பூந்து வழிமறிக்கிறான். இவனை ஷாட்டா பீமானு மைண்ட்ல வச்சுப்போம். யோ யாரையா இவன் கேட்டா, நீ தாவோவை எப்படி வேலைக்கு வச்சியோ அதே மாதிரியே இவனும் ஒரு பவுண்டி ஹண்டர். ஒரு வேலையை கையில எடுத்தானா அதை முடிக்காம விட மாட்டான். சரி என்னமா பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு நம்ம நைனா கிளம்பிடுவாரு. மீதி கிளானை சேர்ந்த தலைவர்களும் கிளம்ப பாப்பாங்க. ஆனா அவரோட புள்ளகார பயலுங்க வேணாம் தடுக்கிறாங்க. ஏன்னா ராஜாவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ஒரு அரசவை அமைச்சரும் இருப்பாரு, அவரோட பேச்சுக்கும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். கட் பண்ண அடுத்து குதிரை வண்டியில போன நம்ம ஹீரோவோட டீமை மறுபடியும் எதிரிகள் தாக்குவாங்க. பாவம் வண்டிகார பையன் இறந்து போயிட்டான். இந்த முறை உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கோஸ்டுமே சண்டை ஆரம்பிக்கிறான். மத்தவங்க சண்டையை விட இந்த கோஸ்டோட சண்டை கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. வாழ்வீச்சுல ரொம்ப திறமையான ஆளா இருக்காங்க. ரொம்ப ஈஸியாவே வந்த எதிரிகள் எல்லாத்தையும் சோழியம் முடிச்சிருவானுங்க. அதுலயும் முக்கியமா சொர்ணாக்கா கிட்ட ஒருத்தன் தப்பா நடக்க பாப்பான். அந்த பயலோட வாயை கடிச்சு அந்தரங்க பாகத்திலேயே எத்து விடுவா. ஐயோ போச்சுன்னு இந்த சண்டை முடிவுக்கு வருது. அடுத்த நைனா திரும்ப யூஜியாவுக்கு வந்துடுவாரு. கூட இருக்க அல்லக்கை கிட்ட, இந்த பாரு நமக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய புயல் வரப்போகுது, அப்பாவியான மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் வேக வேகமா இந்த ஊரை விட்டு வெளியில அனுப்புங்க. சண்டை போறதுக்கும் உயிரை விடுறதுக்கும் யாரு தைரியமா இருக்காங்களோ அவங்க மட்டும் இங்க தங்கட்டும். உள்ள வரதுக்கும் வெளியில போறதுக்குமான பாதைய மக்கள் வெளியே போன உடனேயே அடைச்சிருங்க. கட் பண்ண அடுத்து ஹீரோ கிட்ட அடி வாங்கின பவுண்டி ஹண்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவனுங்க தண்ணி குடிக்கலாமேன்னு ஒரு இடத்துக்கு ஒதுங்கும் போது அங்க நம்ம கேடி பையனும் லைலாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. வந்தவங்க மரியாதை கூட இல்லையே, படார்னு இவங்க கிட்டயே சாப்பாடை வாங்கி கறக்கு முறக்குன்னு தின்னுட்டு இருக்கானுங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, ஏடா அந்த தாமோ என்னடா இந்த அடி அடிக்கிறான், ஊஜியாங்க வேற இப்ப அவங்கிட்ட தான் இருக்கான், எப்படியாச்சும் அவனை பிடிச்சே ஆகணும். அப்ப இன்னொரு காவலாளி, எப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவன் குதிரை படையில இருந்தாப்பா, ஜாங்கானோட மிகப்பெரிய போர் வீரன், அவனுங்க சண்டைக்கு போனானுங்கன்னா வெற்றியை தவிர வேற எதுவும் இருக்காது. ஐயோ அவ்வளவு பயங்கரமான ஆளா? சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பணம் யாருகிட்ட இருக்கோ அவங்களுக்கு கீழே சேவை செய்வாங்க, ஏதோ நாய் மாதிரி. அவங்களால எந்த ஒரு பயனும் கிடையாது, பிச்சைக்கார பயலுங்க, வாழ வசதி இல்லாதவனுங்க, அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசிட்டு இருப்பானுங்க. சாப்பாட பிடுங்கினப்ப கூட அமைதியா இருந்த கேடி பையன் இதை கேட்டு ட்ரிகர் ஆயிட்டான். அப்புறம் என்ன, அத்தனை பெரிய அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான். தான் பங்குக்கு லைலாவோ 4-5 கொலைகளை பண்ணிடுவா. இவனுங்க பேசின வரைக்கும் கண்டிப்பா ஹீரோ இங்கதான் எங்கேயோ இருக்காங்கிற விஷயம் தெளிவா தெரியுது. சோ யூஜியாவுக்கு போறதுக்கு பதிலா பாலைவனத்துக்கு மத்தியில ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் யூஜியால அப்பாவியான மக்கள் எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க.
இத வேதனையோட நயனாவும் பாத்துட்டு இருக்காரு. அப்படியே மறுபக்கத்துல ஹீரோவோட டீம் இரவு நேரத்துல குதிரையில பயணம் பண்ணும் போது படார்னு வண்டி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்குது. சக்கரம் ஒரு சின்ன குழிக்குள்ள மாட்டிக்கிச்சு. மல்லு கட்டி எப்படியோ அந்த வண்டி எடுத்துருவாங்க. அப்பதான் சந்தேகத்துல, ஏண்டா கோஸ்ட், நாம சரியான பாதையில தான் போறோமா? அட என்னப்பா, எதிரிகளால நம்ம தாக்கப்பட்டோம் இல்லையா, அதனால நேரம் அதிகமாயிடுச்சு, அதுக்காக மட்டும்தான் குறுக்கு வழியில நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இவன் பேசுற விஷயத்துல ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதே டைம்ல குட்டி பையன், அங்கிள் தரைய பாருங்களேன், இங்க ஏதோ ஒண்ணு கருப்பு கலர்ல வந்துட்டு இருக்கு. சந்தேகத்துல ஹீரோயினும் தீப்பந்தத்தை கிட்ட கொண்டு போகும்போது, நெருப்ப கிட்ட கொண்டு போகாத, அது கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவான். அப்ப இந்த கோஸ்ட பாருங்க, வேணும்னே அந்த நெருப்பை பிடுங்கி தரையில பத்த வச்சு விட்டுருவாங்க. திபு திபுன்னு அந்த பாதி ரோடே எரிய ஆரம்பிக்குது. கூடவே ஹீரோ கூட சண்டை ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா, ஏண்டா டேய், என் முன்னாடியே அந்த ஊஜியாங்க கூட்டிட்டு போவ, நான் பல்ல காட்டிட்டு ஈன்னு அமைதியா இருப்பேன்னு நினைக்கிறியா? அரசர் தேடக்கூடியது ஊஜியாங்க மட்டும் கிடையாது, உன்னையும் தானே. உங்க 2 பேரை மட்டும் நான் பிடிச்சு கொடுத்தேன்னு வையேன், அதுக்கப்புறம் தலை சிறந்த பவுண்டி ஹண்டருங்கிற மரியாதை எனக்கு தான் கிடைக்கும். ஓ, அப்படின்னா தெரிஞ்சேதான் இந்த வழியா கூட்டிட்டு வந்து எங்களை மாட்ட வச்சிருக்க. உனக்கு சண்டை போடணும் அவ்வளவுதானே, வாடா இன்னைக்கு நீ ஆனானான்னு பாக்கலான்னு. நெருப்புக்கு மத்தியில வாழ்வீச்சு நடக்குது. கோஸ்டுக்கு உண்மையாவே திறமைகள் இருக்கு, ஆனா ஹீரோ அளவுக்கு இல்ல. என்னதான் சூப்பரா சண்டை போட்டாலும் கூட ஹீரோ வால் மேல ஒரு துணியை சுத்தி அதுல நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு இப்ப அது கூடவே சண்டை போட ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல கோஸ்டால தாக்கு பிடிக்க முடியல. எட்டி உதச்சதுக்கு பையன் ஏர்ல பறந்து போய் அங்க இருந்த கச்சா எண்ணெய்க்குள்ளேயே விழுந்துருவான். மொத்தமா அவனை எரிச்சு சாகடிக்கலான்னு ஹீரோ கிட்ட வருவான். என்ன யோசிக்கிற, கொல்ல வேண்டியதானே? ஆனா பாவம் இவனுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு வகையில இந்த கோஸ்டும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அதனாலேயே அச்சோ பாவன அந்த பையல மன்னிச்சு இதுக்கப்புறம் ஒழுங்காயிருன்னு வார்னிங்க கொடுத்து இங்க இருந்து மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுமே மொத்த பேரும் கெக்க பக்கன் சிரிக்கிறானுங்க. அதுலயும் குட்டி பையனை பாருங்க, வாய மூடனா கூட கெக்க பக்கன் சிரிக்கிறான். அப்படியே இன்னொரு பக்கத்துல ஜி, அந்த புதுசா வேலைக்காக வச்ச பயில்வான் இருக்கான்ல, அவனை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒட்டுமொத்த படைகளோட இப்ப ஊஜியாக்குள்ள வந்துட்டான். இவனை எதிர்த்து கண்டிப்பா இங்க இருக்க மக்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாது. சோ நைனா உட்பட சண்டை போடாம அமைதியா இருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் இங்க என்ன ஆச்சுங்கிறத தெளிவா காட்டல. அப்படியே மறுபக்கத்துல இந்த ஆனி இருக்கா இல்லையா, இவளுக்கு ஒரு அத்தை இருப்பாங்க போல. பயணம் பண்ணி ஒரு வழியா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் சொன்னாக்கா இங்க ஆயுதம் செய்யக்கூடிய ஒரு ஆளை பார்த்த, யோ இந்த சங்கிலியை கொஞ்சம் உடைச்சு விடுன்னு கெஞ்சுவா. ஆனா கோஸ்ட் உள்ள புந்து மொத்தத்தையும் கெடுத்து விட்டான். ஏண்டா டேய், ஆன்டி வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன்டா, என் கையில விலங்க போட்டு வச்சிருக்கேன்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குட்டி பையன் ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். இத ஹீரோ பாக்கும்போது பிளாஷ்பேக்ல ஹீரோ ஜாங்கான்ல சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். அப்ப அங்கிள் நான் அம்மாவை பாக்கணும்னு இந்த குட்டி பையன் கத்துற விஷயத்த கவனிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்குள்ள ஓடி வந்து பாக்கும்போது அங்க ஹீரோவோட தங்கச்சி, அதாவது குட்டி பையனோட அம்மா கழுத்தை யாரோ அறுத்து விட்டுருப்பானுங்க. சாக போற நேரத்துல கூட, அண்ணா எப்பாடு பட்டாலும் உன் மாப்பிளைய நீதான் காப்பாத்தணும்னு குழந்தைய இவன் கையில ஒப்படைச்சிட்டு அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. இதை நினைச்சு பார்த்து சோகமா ஹீரோ அன்னைக்கு நைட்டு இசைய வாசிக்கும் போது சடனா ஹீரோயின் உள்ள போந்து, ஜாங்கான்ல எனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதனாலதான் நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போகாம இவ்ளோ நாளா இந்த யூஜியாக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. அப்பதான் பேச்சுவாக்குல ஹீரோவும், உனக்கு பிடிச்ச நெருக்கமான உறவுக்காரங்க கண்ணு முன்னாடி இறந்து போற விஷயத்த பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேன். யார சொல்றீங்க? குட்டி பையனோட அம்மாவையா? ஆமா. ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருக்கிறதே நல்லது. அதே டைம்ல நீயும் உங்க அப்பாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு தெரியுமா? எது அவருக்கு லவ்வா? என்ன அந்த ஊருக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாரு, அது எப்படி லவ் ஆகும்? இல்லமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நீ கல்யாணம் வேணான்னு சொல்லும் போது உனக்காக அந்த நிச்சயத்தையே வேணான்னு சொன்னவர் உங்க அப்பா. அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு தெரியும்ல? பாலைவனம் ஃபுல்லா செருப்பு இல்லாம 6 நாள் நடக்கணும். சாகர வழி இருந்தாலும் கூட அதையும் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டாரு. பிளாஷ்பேக்ல ஹீரோயினும் தான் அப்பா கிட்ட, வேணாப்பா நான் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவ்ளோ கஷ்டப்பட வேணான்னு கெஞ்சிருப்பா. அந்த டைம்ல கூட, அட என்னமா இந்த 6 நாள் கஷ்டத்தை நான் பார்த்தேன்னா வாழ்க்கை ஃபுல்லா அந்த முட்டாள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கஷ்டப்படணும், அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, ஓ சந்தோஷம் தான் முக்கியம்னு மனுஷன் புள்ளைய உசுரா நேசிச்சிருக்காரு. அது மட்டுமா, உயிர் போற அளவு ஆபத்து இருந்தாலும் கூட ஜாங்கானுக்கு போயிட்டு வான்னு இப்ப கூட உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்குள்ளேயும் பயம் இருக்கு, ஆனா அவரு உன்னோட சந்தோஷத்தையும் முக்கியத்துவமா பாக்குறாரு. இதை கேட்டு ஹீரோயினும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. சொர்ணாக்கா, கோஸ்ட், யூஜியாங்னா மொத்த பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. இப்படியே இன்னைக்கான நாள் முடிய அடுத்த நாள் காலையில மறுபடியும் பயணம் ஆரம்பிக்குது. கண்ணு கெட்டுற தூரத்துல ஜாங்கானோட எல்லை தடுப்பு சுவர்கள் தெரியுது. ஆஹா, ஊருகிட்ட வந்துட்டோன்னு யூஜியாங்க்கு சந்தோஷம் தாங்கல. ஆனா இருந்தாலும் அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. என்னடான்னு பார்த்தா யூஜியாவை தவிர மீதி இருந்த 4 கிளானை சேர்ந்த ஆட்களோட இந்த ஜி குறுக்க வந்து நிக்கிறாங்க. ஊஜியாங் உன்கிட்ட தான் பாதுகாப்பா இருக்கான் போல, ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிட. அப்புறம் இன்னொன்னு, இந்த ஹீரோயினும் எனக்கு தேவை, ஏன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ல. ஜி, நான் உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா?
அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அட என்னம்மா சும்மா சும்மா கோவப்படுற, இந்த பாரு கல்யாண பொண்ணுக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பெட்டியை கொண்டு வருவான். என்னடான்னு பார்த்தா உள்ள நம்ம ஹீரோயினோட அப்பா தலைய துண்டா வெட்டி வச்சிருக்கானுங்க. ஒரு நிமிஷம் இத பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுவாங்க. ஓன்னு தரையில விழுந்து அழ ஆரம்பிக்கிறா. அட பாவீங்களா, என்னடா பண்ணி தொலைஞ்சிங்க? ஜியும் சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப யோசிக்காத, உனக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண. யூஜியாவுக்கு போகும்போது உங்க அப்பா பண்ண துரோகம் தெரிய வந்துச்சு. நம்ம கிளான்ஸோட சட்டத்திட்டங்கள் உனக்கு தெரியும் இல்லையா? அதனாலதான் அவரு பண்ண குற்றத்துக்காக தலைய துண்டா வெட்டிட்ட. இனிமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, உங்க அப்பா இறந்து போனதால இப்ப அந்த 5 கிளான்ஸையும் கட்டுப்படுத்தக்கூடிய கான் அந்த பதவி இப்ப எனக்கு வந்திருக்கு. சீக்கிரவா வீட்டுக்கு போலாம், கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு இவன் டயலாக் பேச ஆரம்பிச்சதுமே இவளுக்குள்ள சம கோபம். தக்காளி உங்க எல்லாருக்கும் என் கையில தான் சாவு, மண்டிட்டு கெஞ்சுங்க, வேணும்னா உங்க மரணத்தை ஈஸியாக்குறேன்னு இவ வில் அம்புகளால தாக்குதல் ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் சண்டைக்குள்ள வரான். ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு தான் அப்பா முக்கியமோ அதே அளவுக்கு ஹீரோவுக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். இவங்க மட்டும் தனியா சண்டை போட்டா பரவாயில்ல, உதவிக்கு கோஸ்டும் வந்துட்டான். அப்புறம் என்ன, இடமே அந்தல சந்தலையா பறகுது. இதுல லூலுன்னு சொல்லிட்டு ஒரு குண்டு பையன் இருப்பான். அவன் நம்ம ஹீரோனுக்கு ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பான். இங்க நடக்கிற எல்லாமே தப்புன்னு தெரியுது. அதனால ஒரு தயக்கத்தோடயே நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஒரு பக்கம் இந்த கிளான்ஸோட வாரிசுகள் இருப்பானுங்க இல்லையா, அதுல ஒவ்வொருத்தனையும் மண்டியிட வச்சு அவன் தலைய துண்டா வெட்டிட்டு இருக்கான். மறுபக்கத்துல நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட அந்த ஜீப் பையில கொல்ல போற நேரம் பார்த்து கண்ணு கட்டுற தூரத்துல ஒட்டுமொத்த கிளான்ஸோட தலைவர்களும் இங்க வந்துட்டு இருக்காங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் வலுக்கட்டாயமா ஹீரோயினை திரும்ப குதிரை வண்டியில ஏத்திடுவான். வேக வேகமா இவங்க ஒரு பக்கமா கிளம்ப கிளான்ஸோட தலைவர்கள் கிட்ட, இந்த ஜிய பாருங்க ஐயா, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனா அந்த ஹீரோவும் ஹீரோயினும் உங்க பசங்க எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டாங்கன்னு 2க்கு 3 பிட்ட போட்டு ஏத்தி விட்டான். அப்புறம் என்ன, மொத்த கேங்கும் இப்ப ஹீரோ பக்கமா துரத்தி வருவானுங்க. நேரத்துக்குன்னு பக்கத்துல பாத்தீங்களா ஒரு மணல் புயல் வேற வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்தவனுங்க சும்மா வர கிடையாது. இந்த கிளான்ஸோட தலைவர்கள்ல ஒருத்தனோட பொண்ண வண்டிக்குள்ள தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. ஏன்னா அந்த பயபுள்ளையும் வாய் கொஞ்சம் ஓவரா தான் பேசிருப்பா. போதாத நேரத்துக்குன்னு அப்படியே ஆப்போசிட் சைட்ல இந்த கேடி பையனும் லைலாவும் வேற வந்துட்டானுங்க. இத ஊஜியாங் பார்த்துட்டு, என்னையா ஃபேஸே மாறுது, அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? ஒரு காலத்துல தெரிஞ்சவங்க, ஆனா இப்ப அந்த அளவுக்கு நண்பர்கள் கிடையாது. விளங்குச்சுப்போ, நீ வம்பு வைக்காத ஆளே கிடையாது போல, எக்கேடா கெட்டுப்போ, ஆனா ஏன் உயிரை காப்பாத்துங்கிறான். நிலைமையை சமாளிக்கிறதுக்காக வேணும்னே குதிரை வண்டிய அங்க இருக்க புயல் பக்கமா திருப்ப சொல்லுவான். பின்னாடியே எதிரிகளும் துரத்துறாங்க. கேடி பையனும் லைலாவும் விடாம துரத்தி வருவானுங்க. குதிரை வண்டிக்குள்ள இவங்க பிடிச்சு வச்சிருக்க அந்த சேட்டக்காரி வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, உங்க அப்பா எப்படி செத்தான் தெரியுமா, சாகும்போது கண்டுல மரண பயம், கடைசி ஒரு முறையாச்சும் உன்னை பாத்திர மாட்டோமான்னு ஏங்குடான். ஆனா இது எல்லாமே உங்க அப்பாவுக்கு தேவை. என்ன கிளான்ஸை எதிர்த்து எதுவும் பண்ணக்கூடாது, முக்கியமா அரசனை எதிர்த்து. ஏண்டி, மக்களோட வரி பணத்துல அவங்களோட துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அரசன் ஒரு அரசனா? அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்து ஊதுறீங்க, இந்தா வச்சுக்கோன்னு நெஞ்சாம்பாட்டிலேயே கத்திய விட்டு இறக அந்த புள்ள சோலி முடிச்சு கூடவே வண்டியை விட்டு வெளியில வந்தவ வண்டியோட கனெக்ட் ஆகியிருந்த குதிரைகளை ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஹீரோவோட பேச்சையும் மீறி அப்பாவோட இறப்புக்கு காரணமான கிளான்ஸோட தலைவர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள கொல்ல கிளம்பிட்டா. இவளுக்கு உதவியா நம்ம ஆனியும் போயிடுவா. புள்ள சொன்ன மாதிரியே மறைஞ்சிருந்து அம்புகளை ஒன் பை ஒன்னா வீசி கிட்டத்தட்ட 3 கிளானோட தலைவரை கொன்றுவா. ஆனா 4வது தலைவரை கொல்லலான்னு பாக்கும்போது அவனை கேடயத்தை வச்சு காவலர்கள் காப்பாத்துறாங்க. ஹீரோயின் பின்வாங்கவே இல்ல. வேணும்னே அம்போட பேக் சைடுல இருக்க ஒரு பக்க இறக பிச்சு விட்டுருவா. இது மூலமா நேரா போக வேண்டிய அம்பு வளைஞ்சு போய் கரெக்டா அந்த எதிரியை பார்த்து அட்டாக் பண்ணுங்க. அப்புறம் என்ன, இவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கொண்டுட்டா. ஆனா கடைசியா இன்னும் அந்த ஜி மட்டும் இருக்கான். ஒரு பக்கம் புயல் காத்து அதிகமானதால கிளானை சேர்ந்தவங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணாம நின்றுவாங்க. ஆனா இந்த கேடி பையனும் லைலாவும் ஒரு கட்டத்துல வண்டியை வளைச்சு பிடிச்சிட்டாங்க. லைலா கோஸ்ட் கூட சண்டை போட நம்ம ஹீரோ கேடி பையன் கூட சண்டை ஆரம்பிக்கிறான். அதே ஹீரோயின் இருக்கா இல்லையா, கடைசியில ஜியை கொல்லலான்னு பாக்கும்போது என்ன அம்பு விட்டாலும் சரி அவன் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான். பதிலுக்கு அவ விட்ட அம்பு ஹீரோயின் குதிரை மேல பட்டு தொப்புன்னு கீழே விழுந்துரும். அப்புறம் என்ன, ஹீரோயினை அடிச்சு குண்டு கட்டா தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவானுங்க. கேடி பையனுக்கும் ஹீரோவுக்கும் புயலுக்கு நடுவுலயே சண்டை நடக்குது. உண்மையை சொல்ல போனா இந்த கேடி பையன் ஹீரோவை விட ரொம்ப திறமசாலி. ஏன், அந்த விஷயத்தை ஹீரோவே ஒத்துப்பான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான தாக்குதலையும் நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டே இருப்பான். அப்பதான் கேடி பையன் ஒரு குண்டை தூக்கி போடுவான். இந்த பாரு, அரசனுக்கு உன்கிட்ட இருக்க அந்த குழந்தை தேவை, இவ்வளவு நாள் உன்னால அவனை பாதுகாக்க முடியும், என் உயிர் போனாலும் சரி அவனை நான் ஒப்படைக்க மாட்டேன், அப்படின்னா உன்னை கொல்றதை தவிர வேற வழி இல்லன்னு. சண்டை இன்னும் சூடு பிடிக்கும் போது கரெக்டா கோஸ்ட் கூட சண்டை போட்ட இந்த லைலா இருக்கா இல்லையா, அவ புயல் காத்துக்கு நடுவுல மாட்டிப்பா. உடனே அவளை காப்பாத்தணும்னு ஹீரோவை விட்டுட்டு கேடி பையன் அங்க போகும்போது 2 பேரையும் காத்தபடியே சொல்லட்டி வானத்துல வீசிருச்சு. தற்காலிகமா சண்டை ஸ்டாப் ஆக நம்ம கோஸ்டும் ஹீரோவும் தரையில கத்திய ஊண்டினபடி எஸ்கேப் ஆயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புயலும் ஓஞ்சு போகுது. கண்ண முடிச்ச ஹீரோ குட்டி பையனை எல்லா இடத்துலயும் தேடும் போது எங்கேயுமே காணோம். ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிக்கிறான்.
அப்பதான் சடனா அங்கிள் நான் இங்க இருக்கிறேன்னு சத்தம் கேக்குது. இவங்க வந்த வண்டி சின்ன பண்ணமா உடஞ்சு போச்சு. நல்ல வேலை இவங்களுக்கு எதுவும் ஆகல. அப்பதான் அந்த பயலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆனி இங்கதான் இருந்தாங்க. அந்த ஜீப் பையன் ஹீரோனை கூட்டிட்டு திரும்ப ஊஜியாவுக்கு கிளம்பிட்டானா. அவங்கள காப்பாத்த போறேன்னு ஆனியும் கிளம்பிட்டாங்க. அட என்னடா இது, நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்ச ஹீரோவும், இந்த பாருங்க இதுக்கப்புறம் என்னால வர முடியாது. இறந்து போன நைனா ஊஜியாங்க பாதுகாக்க சொல்லி என்கிட்ட தங்க நாணயங்களை கொடுத்தாரு. அத நான் உனக்கு கொடுக்கறேன். கோஸ்ட் எனக்கு அப்புறம் நீதான் இப்ப இவரை பாதுகாப்பா ஜாங்கானுக்கு கூட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்ல, நான் திரும்ப வந்தாலும் சரி வரலனாலும் சரி இனிமே இந்த குட்டி பையனை நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும்னு அவனையும் அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது யூஜியாங் ஷாக் ஆயிட்டு, யோ என்னையா பேசிட்டு இருக்க, என்னால தனியெல்லாம் போக முடியாது. உனக்கு என்ன, அந்த ஹீரோயின் உயிரை காப்பாத்தணும்ல, என்ன ஒப்படைச்சிட்டு அதுக்கு பதிலா அவளை கூட்டிட்டு வா. இந்த பாரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உன்னை நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு உயிரை கூட என்னால காப்பாத்த முடியலன்னா அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. சரி இவ்ளோ சொல்றானேன்னா வேற வழி இல்லாம யூஜியாங்க மட்டும் கூட்டிட்டு ஹீரோ இங்க இருந்து நேரா கிளம்புறான். புதிய காணான இந்த ஜி யூஜியால இருக்கக்கூடிய அப்பாவியான மக்களை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி அவங்கள சித்திரவதை பண்ணி கொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் ஜெனரலுக்கு தெரிய வருது. உடனே அமைச்சர்கிட்ட வந்து, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த நைனா தப்பு பண்ணா, அதுக்காக அவரோட தலையை தண்டிச்ச வரைக்கும் ஓகே, ஆனா அப்பாவியான மக்களை இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நாம இந்த விஷயத்துல உள்ள போந்து அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ண, எல்லாத்துக்கும் சரியான நேரம் வரும்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கத்துல இந்த ஜி இருக்கா இல்லையா, இவன் ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஏண்டி உனக்கு தெரியுமா, 12 வயசா இருக்கும்போது என் அப்பாவோட இழந்த, அப்ப நீதான் தோ இந்த இறகுகளை கொடுத்து ஒரு நாள் இந்த ஊரிலேயே பெரிய ஆளா வருவன்னு சொன்ன. உனக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு காணா இருக்கேன், இதுக்கு மேலையும் காத்திருக்க முடியாதுன்னு அந்த புள்ள கூட தப்பா நடக்க பாக்கும்போது கரெக்டா ஆனி கூரையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு உள்ள வந்துருவா. கத்திய வீசி இந்த பைய சோழிய முடிக்கலான்னு பாக்கும்போது கரெக்டா அந்த பீமா பைய உள்ள வந்துட்டான். அப்புறம் என்ன, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த புள்ளைய அடிச்சு போட்டானுங்க. அப்ப ஒரு காவலாளி ஓடி வந்த ஹீரோ ஊஜியாங்க கூட்டிட்டு வந்திருக்க விஷயத்த சொல்லும் போது ஒட்டுமொத்த படைகளும் இப்ப ஹீரோவை சுத்தி ரவுண்டு கட்டுது. பரவாயில்லையே, உயிர் பயத்தால ஊஜியாங்க நீயே கூட்டிட்டு வந்துட்ட. தம்பி ஒரு சின்ன திருத்தம், உனக்கு இவன் வேணும் அப்படின்னா எனக்கு ஹீரோயினை கூட தோடா, என் இடத்துல என்னையே மிரட்டுறியா, முதல்ல அவன் கதைய முடிங்க. படார்னு ஹீரோ கத்தி எடுத்து ஊஜியாங் தலையில வச்சு, தப்பாரு கிட்ட வந்தீங்க இவன் தலைய துண்டா வெட்டிடுவேன். தெரியும்ல அரசனுக்கு இவன் உயிரோட தேவை. உங்க இடத்துல இவன் இறந்து போன விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு வை, உங்க ஒட்டுமொத்த கிளான்ஸையும் அழிச்சிருவான். ஜிக்குமே இதை கேட்டு பயம் அதிகமாகுது. அதனால ஹீரோயினை கொடுக்க ஒத்துக்கிறான். ஒரு துணியில சுருட்டி குதிரை மேல வச்சு ஹீரோயினை அனுப்பிவிட நம்ம ஹீரோவும் அதே மாதிரியே ஊஜியாங்க அனுப்பிடுவான். ஆனா துணியை விளக்கணதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள இருந்தது ஹீரோயின் கிடையாது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஆனி. எப்படியாச்சும் இளவரசியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த புள்ள இறந்து போயிடுவா. ஜி சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை சாகடிங்கன்னு உத்தரவு கொடுக்க தலைவன் சண்டைய ஆரம்பிச்சதுமே ஊஜியாங் திடீர்னு எதிரிகளை தாக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது, இவன் தான் அம்பியாச்சேன்னு பாக்கும்போது வந்திருக்கிறது உண்மையான ஊஜியாங்கே கிடையாது, அது நம்ம கோஸ்ட் மாறுவேஷத்துல வந்திருக்காங்க. இங்க சண்டை ஆரம்பிச்சதுமே அமைச்சர்கிட்ட ஒரு தூது வருது, என்னால காத்திருக்க முடியாது, உடனே உதவி தேவைன்னு. அப்பதான் தளபதி கிட்ட, இந்த பாரு உன்னோட படைகளை நான் மேற்கு நோக்கி அனுப்பியிருக்கேன். அமைச்சரை என்ன பேசிட்டு இருக்கீங்க, யூஜியால மக்களுக்கு உதவி தேவை, இந்த நேரத்துல படைகளை அனுப்பிட்டா நான் என்ன பண்றது? பதில் உன்கிட்டயே இருக்கு. படைகள் இல்லனாலும் கூட நீ ஒரு மனுஷன் தானே, உனக்கு வேணும்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் அதை தடுக்க மாட்டேன் அப்படின்னா ஓகேன்னு இவ்வளவு நேரா யூஜியாவுக்கு வருவான். அங்க இருக்க எதிரிகள் கூட சண்டை போடுவான். என்னதான் எல்லாரையும் ஹீரோ தாக்கினாலும் கூட இந்த பீமா பையனை மட்டும் இவனால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா உடல் கவசம் அந்த மாதிரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மாத்தி மாத்தி அடிச்சு பாடுங்க. இது கடையில இந்த ஜி உள்ள போந்து, யோ தளபதி என்னையா பண்ணிட்டு இருக்க, நீ எங்கல்ல ஒருத்தன். எது உங்கல்ல ஒருத்தனா? இந்த பாரு நான் எந்த ஒரு உடை கவசமும் இல்லாம வந்திருக்கேன் அப்படின்னா நானும் இங்க இருக்க மக்கள்ல ஒரு குடிமகன். நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, அதை தடுக்க நான் வந்தேன். ஓ அப்படியா விஷயம், அப்ப உன்னை கொன்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு தான் அல்லக்கைகளை ஏவி விடுவான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவுக்கு எதிரா நிறைய எதிரிங்க கேடயத்துக்குள்ள ஒளிஞ்சுப்பானுங்க. தலைவன் சும்மாவா சரக்கு பாட்டில்ஸ் எல்லாம் கேடயத்துல ஊத்தி மொத்தமா கொளுத்தி விட்டுருவான். மொத்த எதிரிகளும் இப்ப ஹீரோவையும் கோஸ்டையும் சுத்தி வளைச்ச மாதிரி நிப்பாங்க. இவங்க சோழி முடிய போதும்னு நினைக்கும் போது கரெக்டா ஒரு தூது இந்த பீமாவுக்கு கிடைக்குது. அடுத்த செகண்டே சண்டைய ஸ்டாப் பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுக்குறான். அப்படியே மறுபக்கத்துல வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுக்கு பக்கத்துல இந்த லூலு வருவான். இலே நண்பா வந்துட்டியா, இந்த பாரு மத்த கிளான்ஸ் எல்லாமே தப்பான முடிவு எடுத்திருக்காங்க, நீயும் அவங்க பாதையில போயிடாத, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது இவன் தான் நல்லவனாச்சே, அதனால ஹீரோயினை காப்பாத்த ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஜி எதுக்காக சண்டைய ஸ்டாப் பண்ணுன்னு பீமா கிட்ட கேட்க, தோடா நான் என்ன உனக்காக வேலை பார்க்க வந்தேன்னு நினைச்சியா, கிடையாது, என்னோட மதிப்பும் மரியாதையும் அது அந்த அமைச்சருக்கு மட்டும்தான். நீ ஆசைப்பட்டது கான் பதவிக்கு, அது உனக்கு கிடைச்சாச்சு. ஆனா அப்பாவி மக்களை காயப்படுத்தி நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. இனிமே நானும் என் ஆளுங்களும் உனக்கு உதவி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு மொத்தமா கிளம்பிடுவானுங்க. எஞ்சி இருக்கக்கூடிய காவலாளிகளை வச்சு சண்டை போடலான்னு பார்த்தா அவனுங்க ஆயுதங்களை போட்டுட்டு சரண்டர் ஆயிடுவானுங்க. ஏன்னா ஜி பண்ணக்கூடியது தப்புன்னு இவங்களுக்கும் தெரியும். அப்புறம் என்ன, உசுருக்கு பயந்துகிட்டு ஜி திபு திபுன்னு ஹீரோயினோட அறைக்கு ஓடி வருவான். பின்னாடியே ஹீரோ வரும்போது வழியில மறுபடியும் கேடி பையனும் லைலாவும் வந்து நிப்பாங்க. பழைய கைதியா ஊஜியாங், குட்டி பையன் அப்புறம் சொர்ணாக்கான 3 பேரையும் லாக் பண்ணிட்டாங்க.
இங்கதான் இந்த கேடி பையன் ஒரு கதையவே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஹீரோவோட தங்கச்சிய ஜூயி ராஜ்யத்தோட முடிசூடப்படாத இளவரசன் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு வாழ்ந்திருக்கான். ஆனா அரசர் இறந்து போனதுக்கு அப்புறமா மூத்த வாரிசு தான் அரசனாயிருப்பான் இல்லையா? எங்க ஒரு வேலை தான் தம்பியாலேயோ தம்பியோட வாரிசாலேயோ பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொந்த தம்பியவும் கொண்டுட்டு அவனோட ரத்த சொந்தமான ஹீரோவோட தங்கச்சியவும் அவங்களோட குழந்தையவும் கொல்ல சொல்லி உத்தரவு கொடுத்திருப்பான். சொந்த தங்கச்சியை சாகடிக்க ஹீரோ என்ன முட்டாளா? சோ வந்த குதிரைப்படை வீரர்களுக்கு எதிரா பயங்கரமா சண்டை போட்டிருப்பான். தங்கச்சியை காப்பாத்த முடியலனாலும் கூட குழந்தைய காப்பாத்திருப்பான். இதனாலேயே கேடி பையனுக்கும் அங்கிருந்த மத்த குதிரைப்படை வீரர்களுக்கும் பயங்கரமான சண்டை போயிருக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணும்போது என்னதான் கேடி பையனுக்கு கோவம் இருந்தாலுமே ஹீரோ மேல ஒரு அக்கறையும் இருக்கு. சோ இவனுக்காக சண்டை போட்டு ஹீரோவை தப்பிக்க வச்சிருக்கான். ஆனா இது மூலமா அரசன் கடுப்பாயிட்டு குதிரைப்படை காவலர்கள் மொத்த பேரையும் தூக்குல போட்டிருக்கான். அதுல உயிர் பிழைச்சது கேடி பையனும் லைலாவும் மட்டும்தான். இவங்கள ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுங்க, முக்கியமா அந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வாங்கன்னு ஒரு உத்தரவு கொடுத்திருப்பான். அதை நிறைவேற்றுறதுக்காகவும் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தான் இவ்வளவு நேரமா ஹீரோ பின்னாடியே வந்திருப்பானுங்க. ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்க, இன்னொரு பக்கத்துல ஜி ஹீரோயினோட அறைக்குள்ள வந்து பாக்கும்போது அங்க அந்த புள்ளைய காணோம். அதுக்கு பதிலா லூலு உட்கார்ந்திருக்கான். அட பாவி, தப்பிக்க விட்டியாடா தடியான்னு சண்டைக்கு போக அவன் கோவத்துல பெட்டை தூக்கி இவன் மேல கவுத்து விட்டான். காலு வசமா மாட்டிக்கிச்சு. அப்ப மறைஞ்சிருந்த ஹீரோயின் தோல் மேல ஒரு அம்பெடுத்து குத்த இவன் அடிச்ச வேகத்துக்கு புள்ள அங்கேயே மயங்கிட்டா. மறுபக்கத்துல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது தலைவன் சூப்பரா சண்டை போடுவான். ஆனா கேடி பையனுக்கு திறமைகள் அதிகமாச்சே. சோ மாத்தி மாத்தி காயப்படுத்தி பாடுங்க. ஒரு கட்டத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு கேடி பையனோட ஒரு பக்க கைய முறிச்சு விட்டுருவான். அவன் கோவத்துல ஹீரோவை தள்ளி விட நான் மட்டும் விழுவனா என் கூட நீயும் வான்னு ரெண்டு பேரும் தடுமாறி உயரத்துல இருந்து விழுந்துருவானுங்க. திரும்ப எழுந்தவன் இன்னையோட அவன் சோலி முடிஞ்சுன்னு ஹீரோ பக்கமா வாழ வீசும் போது வேணும்னே தோள்பட்டையில வாங்கின ஹீரோ அப்படியே அலேக்கா அந்த பயல தள்ளி விட்டு உடம்புல குத்தி இருந்த வாழை வச்சு திரும்ப அவன் உடம்புல இறக்கிட்டான். அப்புறம் என்ன, நெஞ்சாங்கூடு பொளந்து அவன் சோலி முடிஞ்சு சாக போற அந்த நிமிஷத்துல மன்னிச்சிரு நண்பா, நான் வாழணும் இல்ல சாகணும் அதுதான் எனக்கு தேவை, அதுக்காக மட்டும்தான் உன்கிட்ட வந்தேன், இதுக்கப்புறம் நான் உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இறந்து போயிடுவான். அப்புறம் இந்த ஜி பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது கிடைக்கிற கேப்ல அப்படியே பெட்டை தூக்கிட்டு எஸ்கேப் ஆக பாப்பான். மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோயின் அந்த பையனோட சண்டை போட்டு தீப்பந்தத்துக்குள்ள தள்ளி விட்டுருவா. மூஞ்செல்லாம் எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 4 அம்ப ஒன்னா பிடிச்சு கரெக்டா அவனோட பின்னந்தலையிலேயே இறக்கி அவன் ஜோலியை முடிச்சிட்டா. இந்த சம்பவங்கள் நடந்து சில வாரங்களுக்கு பிறகு யூஜியாவோட புது தலைவிங்கிற பட்டம் ஹீரோனுக்கு கிடைக்குது. அதே டைம்ல ஜாங்கான் நகரத்துல ஊஜியாங்க பாதுகாப்பா ஒப்படைக்கணும்ல. சோ இங்க இருந்த ஹீரோ ஹீரோயின் அப்புறம் நம்ம கோஸ்ட் அவளையும் கூட்டிட்டு இவங்களோட பயணம் ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல என்னதான் கோஸ்ட் சொர்ணாக்காவை ஒரு பணைய கைதியா பார்த்தாலும் கூட இவளுமே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கால. சோ இவங்க ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. விலங்குகளையும் ரிலீஸ் பண்ணிடுவான். மொத்த பேரும் ஜாங்கானுக்கு போக போறாங்க. ஊஜியாங் உதவியால கெட்ட அரசனை அழிச்சு ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர போறாங்கன்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், லவ் யூ ஆல், தேங்க்யூ.